இந்த 26வது லெந்து நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்கள். நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. தண்ணீர் ஒரு உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒன்று. என்னதான் தண்ணீர் உரிமையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அது ஒரு அபூர்வமானதாக மாறி வருகின்றது. அபூர்வமானதுன்னா விலை உயர்ந்ததா இல்லை பாதுகாக்க வேண்டியதா? இரண்டுமே. இந்த உலகில் இன்றைய தேதிக்கு தண்ணீருக்கு விலையும் இருக்கிறது, அந்த தண்ணீருக்கு தட்டுப்பாடும் இருக்கிறது. தட்டுப்பாடுகள் நிறைந்த இடங்களில் மக்கள் வரிசையாக தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தண்ணீருக்கான விலைகளை கொடுக்க முடிகின்ற இடங்களில் தண்ணீர் பல வகைகளில் தேடி ஆடி ஓடி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. உயிர் வாழ்வதற்கென்று கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை பலவந்தன் கையில் உள்ள வியாபாரப் பொருளாக மாறி நிற்பதுதான் இன்றைய உலகத்தில் தண்ணீர். ஏசாயா 41:17. ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். இன்றைய காலகட்டங்களுக்கும் எதிர்வருகின்ற காலகட்டங்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு வசனம். தண்ணீர் வியாபாரமானதினால் யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்னா அந்த தண்ணீரை விலை கொடுத்து வாங்க முடியாதவர்களுக்கு நஷ்டம். அந்த தண்ணீரை சார்ந்து வாழ்ந்தவர்களுக்கு நஷ்டம். அந்த தண்ணீரை வாங்க முடியாதவர்களுக்கு நஷ்டம். நஷ்டம் தண்ணீர் மட்டுமல்ல, வாழ்க்கையம்தான். இயற்கை ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இயற்கை அனைவருக்கும் பொதுவானது. அனைவருக்கும் பொதுவான இயற்கையில் எப்பொழுது பேராசையும் லாப நோக்கும் எட்டி பார்க்கிறதோ அப்பொழுது இயற்கையும் இந்த உலகமும் வியாபார ஸ்தலமாகி விடுகின்றது. அப்படித்தான் தண்ணீரும் ஒரு வியாபாரப் பொருளாகி நிற்கிறது. எப்பொழுது அடிப்படை தேவைகளான காற்றும் தண்ணீரும் வியாபாரமாக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை வாங்க முடியாதவர்கள் குப்பைகளாக்கப்படுகின்றார்கள். அடுத்தவர்களுடைய தாகத்திலிருந்து லாபம் பார்க்கின்ற உலகமாக இந்த உலகம் மாறிவிடுகின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளுள் ஒன்று தாகமாயிருக்கிறேன். இன்று தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரோடும் இணைந்து எழுப்புகின்ற கூக்குரலாக இந்த வார்த்தை இருக்கிறது. தண்ணீருக்காக போராடுகின்ற மக்கள் மத்தியில் தண்ணீருக்கான சுரண்டல்கள் ஏற்படுகின்ற உலகத்தில் சிலுவைப்பாடுகள் இன்றும் பல வகைகளில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக இவற்றை எல்லாம் பார்த்து அமைதியாக கடந்து போக நாம் அழைக்கப்படவில்லை. உயிர் வாழ்வதற்கு தேவையான இந்த கடவுளின் அருட்கொடையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை ஆகும். அடுத்த முறை தண்ணீரை குடிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கை யாரோ ஒருவருக்கு சொந்தமானதல்ல, அது அனைவருக்கும் பொதுவானது. அடுத்தவரின் தாகத்தை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு தண்ணீருக்கு பதில் காடியை கொடுப்பது எந்த விதத்திலும் நியாயமாகாது. அப்படி அடுத்தவர்களின் தாகத்தை தீர்க்கின்ற தாகத்தை கடவுள் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.